அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரத்தில் தொடக்கக் கல்வி ஆசிரியர்கள் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் இணைகிறார். பூபாலன், வணக்கம். இவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்? இது குறித்த விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்கத்தின் கூட்டு நடவடிக்கை குழு டிக்டோ ஜாக் சார்பில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் 16, 17, 18ஆம் தேதிகளில் தொடர் மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் டிக்டோ ஜாக்கின் மறியல் போராட்டமானது வட்டாட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்றது. இப்போராட்டத்தை ஒட்டி தமிழக அரசிற்கு எதிராக தொடக்க கல்வி ஆசிரியர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் திடீரென்று காஞ்சிபுரம் மாநகர முக்கிய பகுதியான காமராஜர் வீதியில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பானது நீடித்தது. சுமார் 100க்கும் மேற்பட்ட தொடக்க கல்வி ஆசிரியர்களில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதன் விளைவாக அப்பகுதியில் சற்று போக்குவரத்தும் பாதிப்பானது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் அதற்கும் உடன்படாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து தனியார் வாகனத்தில் அழைத்துச் சென்று தனியார் மண்டபத்தில் தற்போது அடைத்து வைத்துள்ளனர். திடீர் சாலை மறியலால் பெரும் பரபரப்பானது அப்பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பூபாலன். ஆசிரியர்கள் வாடுகின்றோம்.